இந்த அளவுக்கு சவுண்டோட கண்டிஷனே இல்லாமல் குவாலிட்டியும் ரொம்பவே கம்மியாக இருந்த இந்த 220 தான் நம்ம கிட்ட வந்திருந்து. ஸோ இந்த 220 ஃபுல் ரீஸ்டோரேஷன் பண்ணுறதுக்காக நாங்கள் எடுத்துருந்தோம். ஸோ எடுத்து என்னடா பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக என்னென்ன வெரிஃபை பண்ணணுமோ எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னென்னா இந்த வண்டிக்கு தேவையோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வர வச்சாச்சு. ஸோ இந்த வண்டி நாங்கள் ரெடி பண்ண பிறகு இருந்த அவுட்புட் தான் இது. ஸோ பிராண்ட் நியூ கண்டிஷனில் கிளைண்ட் கேட்ட அதே லுக்கில் கொண்டு வந்து கொடுத்தாச்சு. ஸோ அவர் கேட்டிருந்த சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் சின்ன சின்ன மாடிஃபிகேஷனும் பண்ணியிருந்தோம். ஸோ எஃப்ஜெட்டோட சைட் பேனல் கேட்டிருந்தாரு. அண்ட் ரீசெண்டாக அவர் 220 அண்டர் பெல்லி கேட்டிருந்தாரு, அதுவும் போட்டிருந்தோம். அண்ட் பெயிண்டிங் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், பயங்கரமாக இருக்கும். அண்ட் நம்ம த்ராட்டில் ஹவுஸில் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக ஒர்க் போய்கிட்டு இருக்கு. யாருக்காச்சும் உங்கள் வண்டி இந்த மாதிரி ரிஸ்டோர் பண்ணால் கண்டிப்பாக நம்ம த்ராட்டில் ஹவுஸ் வாங்க. இந்த வண்டி ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ காஸ்ட் கோட் பண்ணு தெரிஞ்சுன்னா ஃபாலோ பண்ணிட்டு காஸ்ட் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஃபுல் டீட்டெயில் உங்கள் டிஎம் வந்து சேரும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஓல்டு வெஹிக்கிள் வச்சுட்டு என்னடா பண்ணுறது இல்லை, சேல் பண்ணிடலாமா வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு ஏடா கூட யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி தாறுமாறான கண்டென்ட்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீப் சொல்லுங்க, பார்க்கலாம் மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.